திரு சாவி அவர்கள் எழுதிய கமுகு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. வளைந்து கொடுப்பவர்களே இந்த உலகத்தில் வாழ முடியும். கேட்கலாமா? இப்ப கமுகுன்னா என்ன அர்த்தம் தெரியல உங்களுக்கு? கமுகுன்னா பாக்கு மரம். அந்த பாக்கு மரத்தினுடைய குணாதிசயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனுடைய பயனோ பலனோ அதை பத்தி நான் சொல்லல. அதனுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது தெரியலன்னா இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரிய கடை வீதி பக்கம் போகிறவர்கள் யாராக இருந்தாலும் ராயர் கிளப்புக்குள் நுழையாமல் திரும்ப மாட்டார்கள். பசியே இல்லாதவர்கள் கூட அந்த கிளப்புக்குள் நுழைந்து ஒரு கப்பு காஃபியாவது சாப்பிட்டால்தான் திருப்தி அடைவார்கள். ராயர் கிளப்பிலிருந்து வீசும் வெங்காய வடையின் கம் என்ற வாசனை வீதி வழியே செல்கிறவர்களை கவர்ந்து இழுக்கும். கிளப்புக்குள் நுழைந்து விட்டாலோ முதலாளி முகுந்தராவின் உபச்சாரம் நம்மை திணற அடித்துவிடும். அண்ணா அண்ணா என்று அவர் கிளப்புக்கு வருகிறவர்களை அன்போடு அழைக்கும் போது அந்த குரலில் குளுமை இருக்கும், இனிமை இருக்கும், பண்பு இருக்கும், மரியாதை இருக்கும், உபச்சாரம் இருக்கும். முகுந்தராவை தெரியாதவர்கள் அந்த ஊரில் ஒருவருமே கிடையாது. சாதுவான மனிதர், எப்போதும் சிரித்த முகம், குணத்திலோ பச்சை வாழைப்பட்டை. ராயர் கிளப் தோன்றிய பிறகு பெரிய கடை வீதி ஏற்பட்டதா அல்லது பெரிய கடை வீதி தோன்றிய பிறகு ராயர் கிளப் ஏற்பட்டதா என்பது ஒருவருக்குமே தெரியாது. கிளப் வாசலில் உயரமான தென்னங்கீற்று பந்தல், பந்தலுக்கு பந்தல் போட்டது போல ஒரு பெரிய வேப்பமரம், பக்கவாட்டில் மூங்கில் தட்டிகள், அந்த தட்டிகளுக்கு மேலே ஒன்றின் மீது ஒன்றாக ஒட்டப்பட்ட சினிமா விளம்பர போஸ்டர்கள், வாசலில் நிரந்தரமாக கட்டப்பட்ட சிமெண்ட் தொட்டி, அதற்கு பக்கத்தில் ஒரு நாட்டு நாய். பந்தலுக்குள் நுழையும் முன்பே ராயர் நம்மை கவனித்து விடுவார். வாங்கண்ணா வாங்க, எங்க 2 நாளா காணோம் என்று சிரித்துக் கொண்டே வரவேற்பார். இதற்குள் அவர் கைகள் மேஜை மீதுள்ள மணியை அடிக்கும். அடே பிந்து, யார் வந்திருக்கா பாருடா, அண்ணாவுக்கு சூடா 2 ரவா தோசை போட்டு கொண்டு வாடா, அதுக்கு முன்னால ஜில்லுன்னு ஒரு டம்ளர்ல பானை ஜலம் கொண்டு வந்து கொடு, சீக்கிரம் ஓடியா. பானை தண்ணீர் தானா, ஐஸ் வாட்டர் இல்லையா என்று கேட்டால், அது எதுக்கண்ணா, உடம்புக்கு உஷ்ணம், பானை தண்ணீர் சாப்பிடுங்கோ, ஜில்லுன்னு இருக்கும் என்று கூறிக்கொண்டே தாமே உள்ளே சென்று தம் கையாலேயே தண்ணீர் எடுத்து வந்து கொடுப்பார். கிளப்புக்கு வருகிறவர்கள் சும்மா போக மாட்டார்கள். அவரவர்கள் குடும்ப சமாச்சாரம், ஊர் அக்கப்போர், முனிசிபல் தேர்தல் எல்லாவற்றையும் பற்றி ராயரிடம் ஒரு ஆவர்த்தம் பேசி முடித்துவிட்டுத்தான் செல்வார்கள். ராயர் எந்த கட்சியிலும் சேரமாட்டார். பொதுவாக எதிலும் பட்டுக்கொள்ளாமல் அவரவருக்கு தகுந்தாற் போல் பக்குவமாக பதில் சொல்லி அனுப்பிவிடுவார். என்னையா ராயர, நீரும் இத்தனை வருஷமா ஹோட்டல் நடத்துறீரே, ஜம்முன்னு ஒரு கட்டடத்தை கட்டி போடப்படாதா? உமக்கு பிறகு ஹோட்டல் வைத்தவங்க எல்லாம் கட்டடம் கட்டிட்டாங்களே, நீர் மட்டும் இப்படி தென்னங்கித்து குடிசையிலேயே எத்தனை நாளைக்கு காலம் கடத்த போறீர் என்று கேட்டால், வேப்ப மரத்திலேயும் தென்னங்கீத்திலையும் இருக்கிற சுகம் வேறு எதுக்கன்னா வரும்? கட்டடம் அழகா இருந்துட்டா போதுமா? காஃபியும் பலகாரமும் ருசியா இருக்க வேண்டாமா என்று கூறுவார். அது உண்மை. எங்க போனாலும் ராயர் கிளப்ல வந்து காபி சாப்பிட்டா தானே திருப்தி ஆகுது என்பார் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் இன்னொரு ஆசாமி. வேறொருவர் வருவார். இது என்னையா, இன்னைக்கு இட்லிக்கு சாம்பார் இல்லைங்கிறார் உங்க ஆளு என்பார் கோபமாக. சாம்பார் தீர்ந்து விட்டாலும் சாம்பார் தீர்ந்து விட்டது, சட்னி தான் இருக்கிறது என்று சொல்ல மாட்டார் ராயர். சிரித்து கொண்டே கல்லாவை விட்டு எழுந்து சென்று அந்த ஆசாமியின் காதில் ரகசியமாக, உங்களுக்கு சாம்பார் இல்லைன்னு சொல்லுவோமா, இன்னைக்கு அமாவாசை பாருங்கோ, வெங்காய சாம்பார் உங்களுக்கு உதவாதுன்னு சொல்லியிருப்பான், வெங்காய சட்னி போட சொல்லட்டுமா என்று அந்த ஆசாமிக்கு கோபம் வராதபடி இனிமையாக பேசி நிலைமையை சமாளித்து அனுப்புவார். இதற்குள் இன்னொருவர், என்ன ராயரே, ஒரு தோசைக்கு சொல்லி 9 மணி நேரம் ஆனது, அங்க ஒரு சப்ளையும் திரும்பி வரல, எழுந்து போக வேண்டியதானா என்று சத்தம் போடுவார். யாரு, மருந்து கடை மாணிக்கமா? அவசரப்படாதீங்க தம்பி, எல்லோருக்கும் போல உனக்கும் கொடுத்துட முடியுமா? ஸ்பெஷல் தோசையா போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பொறுங்க, இதோ முருகெல்லாம் வந்துரும் என்று சமாதானப்படுத்துவார். என்ன ராயர்வாள், வெக்க தாங்கலியே, 2 மின்சார விசிறி போடப்படாதோ என்று கேட்பார் வழக்கமாக வரும் வக்கீல் குப்புசாமி ஐயங்கார். சார்வாளுக்கு ஃபேன்லயே இருந்து பழக்கம், குழுகுழுன்னு வேப்பங்காத்து வீசுற போது
மின்சார விசதி எதுக்கு என்பார் ராயர். இப்படி ஆளுக்கு தக்கபடி எல்லாம் பேசி அனைவரையும் திருப்தி செய்து அனுப்புவதில் கைதேர்ந்தவர் ராயர். சில மாதங்களுக்கு முன் ஒரு நாள் அதே பெரிய கடை வீதியின் மற்றொரு கோடியில் கிருஷ்ணவிலாஸ் என்றொரு புதிய ஹோட்டல் ஆரம்பமாயிற்று. அந்த இடத்தில் பூட்டப்பட்டு கிடந்த ஒரு பழைய கட்டிடத்தை விலைக்கு வாங்கி புதுப்பித்து புதிய ஹோட்டல் ஒன்றை தொடங்கினார் கிருஷ்ணமணி. ஆரம்ப தினத்தன்று வாசலில் வாழை மரம், பேண்டு வாத்தியம் எல்லாம் அமர்க்களப்பட்டன. சாம்பிராணி புகை, ஊதுபத்தி வாசனை, ரேடியோ சங்கீதம், மின்சார விசிறி, குளிர்பானங்கள், நிலை கண்ணாடிகள், எவர் சில்வர் பாத்திரங்கள், வளவளப்பான மேஜை நாற்காலிகள், இத்தனை ஆடம்பரங்களும் சேர்ந்து கிருஷ்ணவிலாசை மிகவும் கவர்ச்சிகரமாக மாற்றின. கூட்டம் சொல்லி சாத்தியமில்லை. முதல் நாள் அன்று எந்த ஹோட்டலுக்குமே கூட்டம் வருவதில் வியப்பில்லை அல்லவா? அன்று ராயர் ஹோட்டலில் காக்கை இல்லை. காக்கைகள் எல்லாம் கூட கிருஷ்ணவிலாசுக்கு பறந்து போய்விட்டிருந்தன. பெரிய கடை வீதியில் எத்தனையோ ஹோட்டல்கள் ஆரம்பமாகி மூடு விழாவும் நடந்துவிட்டது. அதனால் எல்லாம் ராயர் கிளப் வியாபாரம் பாதிக்கப்பட்டதே இல்லை. ஆரம்ப தினத்தன்று எல்லோரும் அங்கே போவார்கள். மறுநாளே பழையபடி ராயர் கிளப்புக்கே திரும்பி வந்து விடுவார்கள். இது ராயருக்கு மிகவும் பழக்கமான விஷயம். தனக்குண்டான வியாபாரம் எப்போதும் நடந்துவிடும் என்பதில் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. புதிய ஹோட்டல் முதலாளி கிருஷ்ணமணி உட்கார்ந்திருந்த கேஷ் டேபிளை சுற்றி பித்தளை கிராதிகள் பளபளத்தன. கிருஷ்ணவிலாஸ் முதலாளி பாலக்காட்டை சேர்ந்தவர். ரொம்ப நல்ல மனிதர்தான். ஆனால் சொல்லில் இதம் இருக்காது. முகத்தில் எப்போதும் எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருக்கும். யாருக்கும் வணங்கி பதில் சொல்ல மாட்டார். வெட்டு ஒன்று துண்டு இரண்டாகத்தான் பேசுவார். ஹோட்டல் சிப்பந்திகளிடமும் சரி, சாப்பிட வருகிறவர்களிடமும் சரி, ஒரே கண்டிப்புதான். இதனால் ஊரில் அவருக்கு பொல்லாதவர் என்ற பெயர் ஏற்பட்டு நிலைத்து விட்டது. ஒரே புழுக்கமா இருக்கு, அந்த விசிறி கொஞ்சம் போட சொல்றீங்களா என்று யாராவது அவரை கேட்டால், ஏன் ஐயா, அதோ அந்த மூலையில விசிறி சுத்திக்கிட்டு இருக்கிறதே, கண்ணுல தெரியல, அங்க போய் உட்காருங்களே என்பார் முகத்தில் அரைந்த மாதிரி. ஐயா, இந்த காஃபிக்கு பால் போதல, கொஞ்சம் பால் கொண்டு வர சொல்லுங்க என்று அவரிடம் யாராவது கேட்டுவிட முடியாது. காஃபிக்கு பால் போதாதா? அப்படின்னா எங்களுக்கு காஃபி தயாரிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? உமக்கு பால் போதலைன்னா அது எங்க காஃபியோட குற்றம் இல்ல. இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா வேறு ஹோட்டலை பார்த்துக்கோங்க என்பார் அலட்சியமாக. ஐயா, இட்லிக்கு சாம்பார் போட சொல்லுங்க என்பார் ஒருவர். ஏன் ஐயா, சட்னி போட்ட அப்புறம் சாம்பார் வேற கேக்குறீங்க? ஏதாவது ஒண்ணுதான் போட முடியும். இதுதான் கிருஷ்ணமணியின் பதில். காலையில் ஹோட்டல் திறந்ததும் கிருஷ்ணவிலாசுக்குள் கையில் சில்லறை இல்லாமல் நோட்டுடன் செல்லக்கூடாது. ஏன் சார், காலையில 2 நாவுக்கு சாப்பிட்டுட்டு 5 ரூபா நோட்டை நீட்டுறீங்களே, இது நியாயமா? இப்ப சில்லறை கிடையாது, இந்தாங்க சீட்டு, அப்புறம் வந்து பாக்கி பணத்தை வாங்கிட்டு போங்க என்று கூறுவார். கிருஷ்ணவிலாசுக்கு வழக்கமாக வரும் ஆசாமி ஒருவர் ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு வெளியே போகும்போது பில்லை கிருஷ்ணமணியிடம் நீட்டி, இந்த பில்லுக்கு பணம் நாளைக்கு கொடுத்து விடுகிறேன், கையில் சில்லறை இல்லை என்று பல்லை காட்டினார். கிருஷ்ணமணி முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு, இதோ என்ன போர்டு போட்டிருக்கிறது பாத்தீங்களா என்று தமக்கு பக்கத்தில் மாட்டப்பட்டிருந்த போர்டை சுட்டி காட்டினார். இன்று ரொக்கம், நாளை கடன் என்று போட்டிருக்குது என்றார் கடன் சொன்னவர். பின்ன எதுக்காக கடன் சொல்றீர்? கையில சில்லறை இல்லைன்னா சாப்பிடக்கூடாது, அல்லது சாப்பிடறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டிருக்கணும். இப்ப நான் கடன் கொடுத்தா இந்த கடனை கொடுத்துட்டு இன்னொரு நாள் மறுபடியும் கடன் கேட்பீர். அப்புறம் கடன் வளர்ந்துகிட்டே போகும். கடன் கொடுத்தா உமது சக்திக்கு மீறி அதிகமா சாப்பிடுவீர். அப்புறம் கடனை திருப்பி கொடுக்க முடியாம திண்டாடுவீர். அதன் பிறகு என் ஹோட்டலுக்கு வருவதையே நிறுத்திக் கொள்வீர். கையில் உள்ள பணத்துக்கு தகுந்தபடி சாப்பிட்டால் சாப்பிட வருபவர்களுக்கும் நல்லது, எனக்கும் கஷ்டமில்லை. சரி, இன்று நீர் சாப்பிட்டதற்கு பணம் தர வேண்டாம், இனி கடன் கேட்காதீர்கள், போய் வாரும் என்று சொல்லி அனுப்பினார். அவ்வளவுதான். அன்று அவமானம் தாங்காமல் தலையை கவிழ்த்து கொண்டே போன அந்த ஆசாமி அப்புறம் அந்த ஹோட்டல் பக்கமே திரும்பவில்லை. இப்படி எதற்கெடுத்தாலும் கண்டிப்புடன் நிர்தாட்சண்யமாக நடந்து கொண்ட கிருஷ்ணவிலாஸ் முதலாளி தம் சிப்பந்திகள் விஷயத்திலாவது கொஞ்சம் கருணை காட்டுவாரா? அதுதான் கிடையாது. எந்த சர்வராவது கண்ணாடி டம்ளரை கைதவறி கீழே போட்டு உடைத்து விட்டாலும் போதும், அவனுடைய சம்பள பணத்தில் டம்ளரின் விலையை பிடித்து விடுவார். நகர சபை உத்தியோகஸ்தர்கள் யார் வந்தாலும்
பல்லை காட்டும் வழக்கம் அவரிடம் கிடையாது. ஒரு கப் காஃபி இனாமாக கொடுக்கும் வழக்கமும் கிடையாது. ரூல்ஸ் படி எல்லாம் செய்து வைத்து விடுவார். எந்த அதிகாரிக்கும் பயப்பட மாட்டார். இதனால் கிருஷ்ணவிலாஸ் முதலாளியை ஒருவருக்குமே பிடிக்கவில்லை. என்ன மனுஷன் அவரு, கொஞ்சம் கூட தாட்சணியம் இல்லாம பேசுறாரு என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். கிருஷ்ணவிலாசுக்கு போவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டார்கள். நாளடைவில் அந்த ஹோட்டலில் வியாபாரம் குறைந்தது. ஆரம்ப காலத்தில் இருந்த களையும் விறுவிறுப்பும் பிறகு இல்லாமல் போய்விட்டது. முன்பு போல் அங்கே சாம்பிராணி மனம் கமழவில்லை. ரேடியோ பாடுவதில்லை. விசிறிகள் சுழல்வதில்லை. கிருஷ்ணமணி அடிக்கடி சோம்பல் முறித்து கொட்டாவி விட்டார். ராயர் கிளப்பில் மட்டும் எப்போதும் போல் சுறுசுறுப்பாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. வாங்கண்ணா வாங்க, அடே பிந்து, அண்ணாவுக்கு டிகிரி காபி கொண்டு வந்து குடுறா என்று ராயர் வழக்கம் போல் இன்முகத்துடன் குளுமையாக எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு நாள் கிருஷ்ணவிலாஸ் வாசலில் தமுக்கு தட்டும் ஓசை கேட்டது. கிருஷ்ணமணிக்கு கடன் அதிகமாகி விட்டதால் கிருஷ்ணவிலாஸ் மூடப்பட்டு சாமான்கள் ஏலத்தில் விடப்பட்டன. என்னையா ராயர, கிருஷ்ணவிலாஸ்ல மின்சார விசிறி மலிவா ஏலத்துல கிடைக்கிறதே, வாங்கி போடுங்களேன் என்றார் ஒரு வாடிக்கைக்காரர். அதெல்லாம் எதுக்கண்ணா நமக்கு, வேப்ப மரத்திலையும் தென்னங்கித்திலையும் இருக்கிற சுகம் வருமா என்றார் ராயர். ஒரு தோப்பு. அந்த தோப்பில் பற்பல விதமான மரங்கள் ஓங்கி வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருந்தன. எல்லாமே பெரிய பெரிய மரங்கள், வைரம் பாய்ந்த மரங்கள். அவற்றுக்கிடையே ஒல்லியான கமுகு மரம் ஒன்றும் இருந்தது. திடீரென்று ஒரு நாள் பலமான புயல் காற்று வீசியது. அந்த சூறாவளியின் வேகம் தாங்காமல் தோப்பில் இருந்த மரங்கள் அத்தனையும் சடசடவென்று கீழே சாய்ந்து விட்டன. ஆனால் காற்றின் போக்குக்கெல்லாம் வணங்கி கொடுத்த அந்த கமுகு மரம் மட்டும் அந்த இடத்தில் பழையபடியே நின்று கொண்டிருந்தது. வளைந்து கொடுப்பவர்களே இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை அந்த கமுகு மரம், அதாவது பாக்கு மரம், இந்த உலகுக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தது. கமுகு சிறுகதை முற்றும்.